Hi friends, welcome back to my channel Lovely Tasty Kitchen. இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம்னா மோதி லட்டு எப்படி செய்யறது அப்படி தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணி அது ஆல்ங்கற பெல் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். மோதி லட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் இப்போ சொல்லித் தரேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் காய்ச்சி ஆற வச்சு திருப்பி நான் காய்ச்ச போகிறேன் இந்த பாலை. ஏன்னா ஒன் டைம் காய்ச்சிக்கோங்க, அதுக்கப்புறமா திருப்பி காய்ச்சலாம். நான் வந்து இந்த கப்பு வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த கப்பு வந்து 1/2 லிட்டர் தாங்கும். ஸோ நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பால் வந்து சைடில் அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். வந்து இது நல்லா சுண்டி பால்கோவா ஸ்டேஜுக்கு வரணும். நான் அதை வந்து ஒன்று ஒன்றா சொல்லி காட்டுறேன். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இது படிக்க சிம்லேயே வச்சுருங்க, வேகமான பொங்கிடும். சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது படிக்க இருக்கும். சைடில் வந்துட்டு அதோட மாவு தயார் பண்ணிக்கலாம். இது வந்து கடல மாவு வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் கடல மாவில் நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெய் போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதில் தண்ணி, இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த மாவு வந்து நம்ம கரைக்கணும். கட்டியே இல்லாமல் நம்ம வந்து கரைச்சிக்கணும். இப்போ நான் எப்படி கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அந்த மாதிரி வந்து நம்ம கரைச்சிக்கணும். இப்போது இந்த பதத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து கரைச்சி வந்து எடுத்துக்கணும். நம்மளுக்கு வந்து கட்டியே இருக்கக்கூடாது. அப்போ வந்து சலிக்கும் போது கட்டியெல்லாம் ஓட்டையை அடைச்சிக்கோ இல்லையா, அதனால் அதை வந்து அப்படியே வந்து கட்டி இல்லாமல் எடுத்துக்கோங்க. சைடில் வந்துட்டு நம்ம வந்து சீனி பாகு வந்து தயார் பண்ண போகிறோம். சீனி பாகுக்கு இதுக்கு கம்பி பதம்லாம் தேவை கிடையாது, ஒரு கம்பி பதம் அப்படிலாம் தேவை கிடையாது. சீனி கரையணும். கரைஞ்சோடனே நம்ம வந்துட்டு கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வந்து சீனி கரையணும். கொஞ்சம் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஊற்றிக்கலாம். அந்த சீனி வந்து கொஞ்சம் முழுகிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டு இந்த சீனி கரைஞ்சி வரும்போது ஆஃப் பண்ணலாம். தேவைப்பட்டால் இந்த சீனி பாகில் ஏலக்காவை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா கரெக்டாக அது வந்து பதம் கிடையாது. இந்த சீனி கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சைடில் வந்துட்டு பாலை வந்து கிண்டி விட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் கிண்டி விட தான் வந்து நமக்கு பால்கோவா வந்து ரெடி ஆகும். இல்லை அப்படின்னா காந்திரும் இல்லையா, அதனால் கிண்டி விட்டுகிட்டே இருங்க. இந்த சைடில் வந்து ஆடையெல்லாம் படியும். அந்த ஆடையெல்லாம் வந்துட்டு அதில் வந்து பாலோடைய மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி ஜார்னி எடுத்திருக்கேன். வந்து பூந்திக்குன்னு தனி ஜார்னி இருக்குது, அது வந்து எங்கிட்ட இல்லை. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஜார்னி இருக்கும்ல அந்த கரண்டியை வந்து நான் வச்சுருக்கேன். பெரிய ஜார்னி வந்து போடுறதுக்கு, பூந்தி போடுறதுக்கு, சின்ன ஜார்னி வந்து நான் வந்து எடுக்கிறதுக்கும் வச்சுருக்கேன். இப்போ ஒன்று பெருசு வந்து பூந்தி போடுறதுக்கு, சின்னது வந்து எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதுக்குன்னு பூந்திக்குன்னு தனியாக வாங்க வேண்டாம். நீங்கள் வந்து சாதாரணமாக வீட்டில் இருக்க ஜார்னியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக வந்து விழுகும். இல்லை எனக்கு பெருசாக வந்து அந்த பூந்தி சைஸ் வந்து விழுகுது அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு இது பண்ணிக்கலாம், அரைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகும். இப்போ வந்து இந்த பதம் வரும்போது நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து எந்த ஒரு பதமுமே கிடையாது, சீனிக்கு கரைஞ்சிட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த பாலை பாருங்கள். பால் வந்து நல்லா வந்து சுண்டி ஒரு ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வந்து 2-3 சொட்டு லெமனை வந்து 2-3 சொட்டு விட்டிங்கன்னா லைட்டாக வந்து தெரியும். அந்த தெரிகிறதும் அந்த பால்கோவாவும் சேரும்போது சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து பால்கோவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வந்து பால்கோவாவுக்கு நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நிறைய சீனி போடலாம். ஆனால் நம்ம ஏற்கனவே பாவு காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதுவும் இது சேரும்போது ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும் இதில் வந்து போட்டால் போதும். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா லட்டு வந்துட்டு திகட்ட ஆரம்பிச்சிடும். இது வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரும்போது லைட்டாக வந்து சீனி போட்டுக்கோங்க. அப்புறம் சீனி போட்டோன்னா இலக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து வேகமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் அடுப்பை வந்து வேகமாக வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டுனாதான் சீனியும் உருகும், அந்த தண்ணியும் வந்து சீக்கிரமாக இருக்கும். அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வந்து லட்டு வந்து தயார் பண்ணுறதுக்கு வேலை வந்து கம்மியாக இருக்கும். சிம்மில் வச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பால்கோவாலே நம்ம வந்து நின்றுட்டே இருக்கணும். அதனால நம்ம கொஞ்சம் வேகமாக வச்சு தண்ணி எல்லாம் இதாகிட்டு சீனி பாகெல்லாம் கரைஞ்சிடணும்.
இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து லாஸ்ட்டாக இறக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. அப்போ வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் விட வாசம் அதிகமாக இருக்கும். எனக்கு ஓவராக நெய் விட்டிங்கன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி நெய் விட்டதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எவ்வளோ சூப்பராக பால்கோ வந்து கடையிலலாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி இருக்கும் சூப்பராக. சைடில் வந்துட்டு ஒரு கடாயை வச்சு அதில் வந்து நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, அதை வந்து நம்ம ஒருத்த எடுத்துக்கலாம். மாவு வந்து இப்படி தான் தண்ணியாக லைட்டாக தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாக இல்லாமல் இருக்கணும். இப்போ வந்து ஜார்னி எடுத்துக்கோங்க. ஜார்னி எடுத்து அது மேலே ஒரு கரண்டியால் ஊற்றி விட்டு அடித்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆக ஆரம்பிச்சிடும், வேக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் நான் ட்ரையல் போட்டு பார்த்தேன், இது கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துச்சு. இப்போ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை இப்படி தான் ஊற்றணும். எப்படி தனித்தனியாக விழுகுது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகும், செம்மையாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நிறைய வந்து ரெசிபி வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்க போது, அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம வீடியோஸ் சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த தீபாவளிக்கு நிறைய ரெசிபி வந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லட்டு. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் இந்த பதத்தில் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இப்படி தான் இருக்கணும், இந்த கலரில் தான் வந்து இருக்கணும் அது. இப்போ வந்து அந்த பாகை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. பாகு வந்து அடுப்பில் வச்சு நான் ஹீட் பண்ணிக்கிறேன். லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பூந்தியெல்லாம் எடுத்து போட்டுடலாம். பூந்தியும் போட்டுட்டு அந்த பால்கோவா இருக்குல்ல, இந்த எடுத்து வச்சுருக்கோம்ல பால்கோவா செஞ்சு, அந்த பால்கோவாவையும் நான் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து பால்கோவா செய்கிறதுக்குலாம் டைம் கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் வந்து பூந்தியையும் சீரா பாகு மட்டுமே பண்ணிக்கலாம். அது ஒரு லட்டாக தான் இருக்கும். இது வந்து மோதி லட்டு அப்படின்னு பண்ணும்போது இந்த கடையிலலாம் ரெட் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த லட்டு அப்படிங்கும்போது நம்ம இப்படி தான் பண்ணணும். அதில் வந்து பால்கோவா எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இதுவும் நல்லா வந்து அந்த பாகு எல்லாமே அந்த பூந்தி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். இழுத்து பாகே இல்லாத அளவுக்கு வந்ததும் நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, கைவிடாமல் கிளறுங்க. நீங்கள் கொஞ்சம் பதம் கூட விட்டுட்டாலும் கம்பி பதம் போயிடும், கம்பி பதம் வந்துடும். அப்போ வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ரொம்ப ஜவ்வு மாதிரி ஆகிடும், சாப்பிட முடியாது. நான் கலருக்காக ரெட் கலரில் உள்ள கலர் பவுடர் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் இந்த மோதி லட்டு கலர் வரும். இல்லைன்னா சாதா லட்டு மாதிரி இருக்கும். அந்த மோதி லட்டு மாதிரி வரணும்னா கலர் வந்து இப்படி தான் வரணும். இதில் வந்து நான் பாதாமும் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் வந்து வதக்கலாம் இல்லை, டேரெக்டாகவே வந்துட்டு நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அப்படியே வந்து பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட தான் வந்து நெய்யே தேவைப்படும், ரொம்ப நெய் தேவைப்படாது. இந்த லட்டு வந்து நம்ம வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 4-5 நாள் வந்து 4-5 நாள் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 4-5 நாள் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா திரண்டு வந்து வரணும். ரொம்ப முருக விட்டுறாதீங்க. முருக விடாமல் அந்த பதத்தை வந்து பார்த்துட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க.
நம்ம சேனலில் உள்ள வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏலக்காய் நான் போடலை, ஏலக்காய் நீங்கள் தேவைப்பட்டால் ஏலக்காவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், நான் பிடிச்சி ஆறுனதுக்கு அப்புறம் நான் வந்து பிடிச்சி வச்சேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் லட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.